Hello friends, welcome back to our two videos. So இது வந்து பார்த்தீங்கன்னா புது சீரிஸ் டெக் நியூஸ் வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனல் சொல்லியிருந்தீங்க டெக் நியூஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் நியூஸ் வந்து பார்த்தா வீக்லி ஒன்ஸ் வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தா விண்டோஸ் பற்றி மட்டும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து இப்போ விண்டோஸ்ல நியூஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போன் நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தா விண்டோஸில் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ரீக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தா பில்லில் வந்து வரப்போகுது. நமக்கு ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ இந்த இமேஜஸ் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு என்னென்ன குரூப்பில் சேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் சாட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நியரஸ்டான சர்ச் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பில் நம்ம கிடச்சக்கப்புறம் பார்க்கலாம். விண்டோஸ் 10 அண்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அசிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த குயிக் அசிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்தே வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பிசி யூஸ் பண்ணுறது. ஸோ எனி டெஸ்க் மாதிரி எனி டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தேர்ட் பார்ட்டி எஃபிஷியல் எனி டெஸ்க்கு தென் அதுக்கப்புறம் வந்து டீம் வியூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோஸ் டிஃபால்ட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அசிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் செட்டப் பண்ணுற பாஸில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அசிஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இது என்ன ப்ரோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குயிக் அசிஸ்டன்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த குயிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வர பில்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லோகோ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த புது லோகோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் ஆண்ட்ராய்ட் சப் சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ இது மூலமாக தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவலில் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்லாம் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மூலமாக நமக்கு வந்து ஹார்ட்வேர் லெவலில் வந்து ஆக்சலேட் பண்ணி நமக்கு வந்து யூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ நீ யூஸ் பண்ணுற அந்த கேம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்னும் ஹார்ட்வேர் லெவலில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பணம் யூஸ் பண்ணணும் நல்லா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த ஆண்ட்ராய்ட் சப் சிஸ்டம் வந்து பார்த்தோம் விண்டோஸ் லெவலில் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் ரன் பண்ணுறதுக்கான ஒரு இது. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல் பில்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட் சப் சிஸ்டம் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தா புது ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தா கண்டெக்ஸ்ட் மெனு. ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 10 வந்து விண்டோஸ் 11 வரும்போது நமக்கு வந்து ரைட் கிளிக் பண்ண அந்த ரெஃப்ரெஷ் அதெல்லாம் நமக்கு வந்துட்டு நல்லாவே இல்லை. அது ஒரு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் தான் காட்டும். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண நம்ம வர வைக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு விண்டோஸ் இந்த பில்லில் வந்து புது ஃபீச்சர் என்ன வந்துருக்குன்னா வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண பழைய கான்டெக்ட் மெனு வரும் அப்படின்றாங்க. அந்த பழைய கான்டெக்ட் மெனு வந்து வேணும் அப்படின்னா வந்து ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பழசு வரும். நீங்கள் புதுசு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் நார்மலாக பண்ணுங்க. உங்களுக்கு பழசு வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் பழைய கான்டெக்ட் மெனு வரும் அப்படின்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா Zorin OS 16.1 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ புது வருஷம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ Zorin OS பேரட் OS நிறைய வந்து இருக்குது. ஸோ எல்லாம் கவர் பண்ணலான்னு பார்க்குறோம், நம்ம டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ Zorin OSனால் நமக்கு வந்து பார்த்தா அது வந்து ஒரு OS மாதிரி தான், நமக்கு லினக்ஸ் மாதிரி இருக்கும். அதுலேயும் நம்மளால் வந்து பார்த்தா ஆப்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ரன் பண்ண முடியாது. பிசி சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகும், அது தனியாக சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம வேணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரௌசிங் பண்ணுறது கொஞ்சம் யூனிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் Zorin OS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முடிஞ்சால் வந்து நம்ம சேனல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பட் என்ன பிரச்சனை சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபீச்சர்னா விண்டோஸ் லெவலில் வந்து டேப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேப் யூஐ. ஸோ மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் நமக்கு டேப்பாக வந்துடும். ஸோ க்ரோமில் வந்து எப்படி நம்ம டேப்பாக இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஒரு பேஜ் மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் வந்து நம்ம நிறையா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி பண்ணிட்டு இருப்போம். இனிமேல் மேலேயே நமக்கு வந்துடும். ஸோ என்ன ப்ரிவியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம க்ரோம் டேப் மாதிரி மேலே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் டேப் வந்து போய்க்க முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏன் போடல அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம சேனல் அந்த வீடியோ போட்டிருக்கலாம். இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸில் வச்சுருந்தா வர வைக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு வந்து புது டேப் யூஐ வேணுமா ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம வர மாதிரியும், புது டேப் யூஐ வேணுமா வேண்டாமா ஆஃப் அப்படின்னு சொல்லி வர மாதிரி இல்லை. நம்ம வேணா வந்து கமெண்ட் ப்ராமெண்ட்டில் கோடிங் என்டர் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஸோ வர வச்சு வீடியோ போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட முடியும். பட் எனக்கு சப்போஸ் பிடிக்கல எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது ஸோ தெரியல. ஸோ ஒன்ஸ் வர வைக்க முடியும், பட் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணல. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நம்ம கிட்ட வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவனோட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் சன்வாலே அப்டேட் 21.22H2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு ஜூன் மாதம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு 1 இயர் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து 1 இயர் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து லீக் ஆனது சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூன் 16 வந்து பார்த்தா நம்ம பர்த்டே. ஆனால் ஜூன் 15 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் நைட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜூன் 16 நமக்கு வந்து இப்போ பர்த்டே விண்டோஸில் ISO அப்படி சொல்லி செம்ம ஒரு இதுதான் வந்து பெரிய ட்ரீட்டாக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா
விண்டோஸில் லேண்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம், நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் விண்டோஸில் மேட்ச் அப்டேட் வந்து பார்த்தா கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் அதில் முக்கியமான விஷயம் வந்து இப்போ நிறைய ஃபீச்சர் வந்து நமக்கு இந்த விண்டோஸ் பில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாமே நமக்கு வருமா அப்படின்னு தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் அப்டேட் வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது. ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன் எனக்கு ரொம்ப பிடிக்காத ப்ரௌசர்னா வந்து பண்ண லிஸ்ட்டில் எனக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அந்த லோடிங் ஆகிற சிம்பிள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக இருக்குது இன்டர்ஃபேஸ் ஒன்று சுத்தமாக வந்து பிடிக்கல. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு க்ரோம் பிடிக்கும், ரெண்டாவது இப்போ பிரேவ் ப்ரௌசர் வந்து பிடிக்கும். பட் இந்த எட்ஜ் ப்ரௌசரில் வந்து பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எதாவது ஹேங் ஆச்சு, டேபெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேங்காக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து டேப் வந்து ஸ்லீப்பில் வந்து போடுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்து வரப்போகுது. அந்த ஃபீச்சர் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து எதனால் வந்து ஹேங் ஆகுது, எந்த டேப் வந்து போட ரொம்ப லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து போனால் நமக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் வரட்டும் பார்க்கலாம். நம்ம போன வீக் வந்து பார்த்தா ஒரு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எதோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை. அது என்ன அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது கேட்டால் நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நமக்கு வந்து இப்போ 8 GB ரேம் இருக்கணுமாமா. அதுக்கப்புறம் இப்போ 16 GB வந்து 8 GB வந்து மினிமம், ஆனால் 16 GB வச்சிங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து SSD கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் i3 8 Gen ப்ராசஸர் ரைசன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஒரு அமேசான் அக்கௌண்ட் தேவை. ஸோ அமேசான் அக்கௌண்ட் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இது வந்து பார்த்தா அந்த அமேசானோட அந்த ஆப் ஸ்டோர் மூலமாக தான் நம்ம ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அமேசான் அக்கௌண்ட் தேவை. கண்டிப்பாக வந்து பண்ண சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து யார்ட்டையும் இருக்காது. ஸோ நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லை. நம்ம பேசாட்டுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து போகிறது பெட்ரு. ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து நான் வந்து நேற்று அப்படின்னா அப்டேட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருந்தேன். நான் வந்து ரொம்ப நாள் அப்டேட் பண்ணாமல் வச்சிருந்தேன். எல்லா ஆப்பையும் அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து இப்போ நோட் பேட் லுக் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு நோட் பேட் வந்து போனால் பழசு வந்து கொஞ்சம் ஒரு மினிமமாக இருக்கும். பட் இது அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நோட் பேட் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்களும் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து நோட் பேட் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து புது லுக் வந்து கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் வந்து பண்ண ரேபிட் டெக் நியூஸ். ஸோ இதில் நம்ம வந்து பண்ண முக்கியமான மேட்டர் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த புது சீரிஸ் வந்து எப்படி இருக்குது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா? ஸோ ஆண்ட்ராய்ட் விண்டோஸ் ரெண்டு கம்பேர் பண்ணி மிங்கிள் பண்ணி போடலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோவில் தான் என்னோட சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.